தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐயிலேருந்து ஜூனியர் அசோசியேட் போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி. இதுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங் டேட் வந்து நேற்றுலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். கடைசி தேதி வந்து 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போது அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுல ஜஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் இன்ஃபோ கேட்டிருப்பாங்க. முதல்ல வந்து உங்களோட பேர் கேட்டிருக்காங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ நீங்கள் அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. அடுத்து அதுக்கு கீழே கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம்னு கேட்பாங்க. ஸோ கன்ஃபார்மை பொறுத்தளவுக்கு மேலே என்ன பேர் கொடுத்தீங்களோ அதே பேரை திருப்பி கீழே கொடுத்து கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க. அடுத்து மிடில் நேம் கேட்டிருக்காங்க. இப்போ உங்கள் பேர் வந்து அருண்குமார் அப்படின்னா அருணை ஃபஸ்ட்லேயும் குமாரை செகண்ட்லேயும் உங்கள் இனிஷியலை வந்து லாஸ்ட் நேம்லேயும் போடணும். ஸோ அதே மாதிரி உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே ஃபுல் நேமில் பார்க்கும்போது உங்கள் பேர் கரெக்டாக வந்திருக்கணும், உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட 10 இலக்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரணும், அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மொபைலில் திருப்பி கீழே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்கள் மேலே கொடுத்ததை திருப்பி கீழே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இமெயில் ஐடியில் இப்போ ஒரு வேளை உங்கள் மெயில் ஐடி வந்து @gmail.com அப்படின்னு வச்சுக்கோங்க, @gmail.comனா ஸோ ஃபஸ்ட்டு இந்த @gmail.comமையோ yahoo.comமையோ கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த @க்கு முன்னாடி உங்களோட இமெயில் ஐடியில் என்ன இருக்குமோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட மெயில் ஐடியை கொடுத்துட்டு அதே மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. கன்ஃபார்ம் மெயில் ஐடியில் உங்களோட ஃபுல் இமெயில் ஐடி கொடுக்கணும். அதாவது அந்த @gmail.comன்றதையும் சேர்த்தே இங்கே கொடுத்துக்கணும். @gmail யாகுவோ எதுவாக இருந்தாலும் அதை சேர்த்து இங்கே கீழே கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட செக்யூரிட்டி கோட் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கேப்சா கோடு இருக்கு இல்லையா, அதில் கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டர் பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கொடுத்துருக்க எல்லா டேட்டாவும் கரெக்டானு கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை மாற்ற முடியாது. இப்போ உங்களோட ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும், உங்கள் மொபைல் நம்பருக்கும் வந்திருக்குங்க. ஸோ இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட ஃப்யூச்சருக்கு தேவைப்படும். அடுத்து உங்களோட ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும். அதுக்கு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் என்னென்னன்றதை பார்த்துருங்க. ஸோ கைட்லைன்ஸை பொறுத்தளவுக்கு ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200லேருந்து 230 பிக்சலுக்குள்ளே. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போனீங்கன்னா எப்படி ஈஸியாக வந்து பெரிய ஃபைலை நீங்கள் கேட்குற சைஸுக்கு ஆண்ட்ராய்ட்லேயும் சரி விண்டோஸ்லேயும் சரி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்ன சைஸு கேட்குறீங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஒரு 2 மினிட்ஸ் தான், அதனால் அதை டக்குன்னு முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ண எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம் திஸ் இஸ் மை வேலிட் ஃபோட்டோன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்க. அதாவது ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் சைனை போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரியே கன்வெர்ட் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணுங்கள். பாருங்கள், சைனும் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது அதுக்கும் ஐ கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிள் கேட்டிருக்காங்க. சர்க்கிளை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாடு, ஸோ சென்னை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்க்கிள் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு கீழே பாருங்கள், ஸ்டேட் அண்ட் யூடி யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்துட்டிங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ் தான். ஸோ தமிழை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டூ யூ ஹாவ் 10th 12th மார்க் ஷீட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. படிச்சிருந்தால் கண்டிப்பாக எஸ் கொடுத்துக்கோங்க. தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்களோட கேட்டகிரி, அதாவது நீங்கள் எந்த வகுப்பை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியா, இடபிள்யூஎஸ்ஸா, ஓபிசியா, எஸ்சிஎஸ்டியான்னு கொடுக்கணும். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த 4 கம்யூனிட்டி இந்த ஓபிசிக்கு கீழே வருவீங்க.
எஸ்சி வந்து எஸ்சிக்கு கீழே வருவீங்க, எஸ்சிஏவும் எஸ்சிக்கு கீழே தான் வருவீங்க, எஸ்டி மட்டும் எஸ்டியில் கொடுத்துக்கோங்க. இப்போ ஓபிசி அப்படின்னா ஓபிசியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து ஓபிசி நான் க்ரீமி லேயரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு ஓபிசியாக இருந்தால் ஓபிசி கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட சப்கேஸ்ட் கேட்டிருக்காங்க. அதாவது ஓபிசியில் நீங்கள் என்ன சப்கேஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ என்ன கேஸ்ட்டோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ எஸ்சியாக இருந்தால் எஸ்சியில் நீங்கள் என்ன சப்கேஸ்ட், எஸ்டியில் நீங்கள் என்ன சப்கேட்டு, ஜென்ரலாக இருந்தால் ஜென்ரலில் நீங்கள் என்ன சப்கேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். அடுத்து ஆர்யூ ட்ரெயின்டு அப்ரெண்டிஸ் ஆஃப் எஸ்பிஐன்னு கேட்டிருக்காங்க. எஸ்பிஐயில் அப்ரெண்டிஷிப் பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்ரெண்டிஷிப்பை, எப்போ முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி இருக்கும். எஸ்பிஐ அப்ரெண்டிஷிப் முடிக்கிற எல்லாருக்குமே அந்த சர்டிஃபிகேட்லேயே ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடியை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஒரு வேளை பண்ணலைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆர்யூ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசாபிலிட்டி, அதாவது திவாங் கேண்டிடேட்ஸாக மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் 40% மேலே இருக்கான்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் இந்த எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன டைப் ஆஃப் டிசாபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஏயா, ஹெச்ஐயா, எல்டியா, டிஎன்டிஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்டைப் அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சப்டைப்பை கீழே கிளிக் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் டிசாபிலிட்டி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், நீங்கள் வந்து செரிப்ரல் பால்சியால் ரைட்டிங் ஸ்பீடுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரியே காம்பன்சேட்டரி டைம் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு வேணுமான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்காக. ஸோ அவங்க கொடுக்க வேண்டியது இது. மற்றவங்க எல்லாத்துக்கும் இதுக்கு நோ கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ அதே மாதிரியே நீங்கள் ஸ்பெசிஃபைட் டிசாபிலிட்டி எதுலையாவது அஃபெக்ட் ஆகிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் மோஸ்ட்டாக யாரும் இருக்க மாட்டீங்க, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம், நோ கொடுத்துட்டு. அடுத்து ரிலீஜியன் டு விச் யூ பிலாங்னு கேட்டிருக்காங்க. என்ன ரிலீஜியன்னு, ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், கிறிஸ்டன்னா கிறிஸ்டன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்டிருக்காங்க. மைனாரிட்டியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கோருறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா விடோ, டிவோர்ஸ்டு உமன், அதுக்கப்புறம் செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட், அவங்க எல்லாமே செப்பரேட்டட் ஆனவங்க, டிவோர்ஸ் ஆனவங்க, விடோக்கெல்லாம் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு எஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேனான்னு கேட்டிருக்காங்க. அதுவாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து சர்வீஸில் வந்து கில் பண்ணவருடைய குழந்தையா, டிபெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே பாருங்கள், ஆர் யூ ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் எஸ்பிஐ கிளரிக்கல் கிரேடான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு. ஒர்க் பண்ணால் எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து இதே மாதிரி நீங்கள் ஏர்லியராக ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணி ரிசைன் பண்ணவங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா எஸ், இல்லது நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் பேரில் ஏதாவது லோனோ கிரெடிட் கார்டோ இருக்கா, டியூஸ் பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது லோனை நீங்கள் கட்ட தவறி இருக்கீங்களா அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஏதாவது இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இஸ் தேர் எனி அட்வர்சரி ரிப்போர்ட் ரிகார்டிங் கேரக்டர் அண்டு மாரல் ட்ரெப்டியூட்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் கேரக்டர் திடீர்னு ஏதாவது சேஞ்ச் ஆகுமா, அதில் ஏதாவது உங்களுக்கு அட்வர்சரி ரிப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் எந்த சென்டரில் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் தான் எழுதுவீங்க. ஸோ தமிழ்நாடை சூஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் சென்டர் ஃபார் ப்ரிலிமினரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த சென்டர் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மெயின்ஸுக்கான சென்டர் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் எழுதுவோம். தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதற்கான சென்டர் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஐ இன்டென்ட் டு பிரிங் த ஃபாலோவிங் ஐடி கார்டு வென் அப்பியரிங் எக்ஸாமினேஷன். அதாவது நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வரும்பொழுது எந்த ஐடி கார்டு வந்து கொண்டு வர போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு டிக் பண்ணிவிட்டு ஸோ உங்ககிட்ட எந்த ஐடி தற்பொழுது ப்ரூஃப் கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி எது வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதோட நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே பாருங்கள், கைண்ட்லி இண்டிகேட் மீடியம் ஆஃப் பேப்பர். அதாவது தமிழில் நீங்கள் எழுத போகிறீங்களா, இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் எழுத போகிறீங்களான்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே எழுத போகிறீங்க அப்படின்னாலும் இங்கிலீஷ் அண்டு தமிழ் ரெண்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சில கேள்விகள் இங்கிலீஷில் புரியலாட்டி கூட தமிழில் புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதை கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் இருக்கும். ஸோ அது இருந்தும் இல்லாமல் இருந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஸோ அதனால் இங்கிலீஷ் அண்ட் தமிழே மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க.
அடுத்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்தளவுக்கு எந்த டேயில் பிறந்தீங்க, அடுத்து எந்த மந்த்து, அடுத்து எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மேல் ஜெண்டரோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்ககிட்ட ட்வின் பிரதர் அண்ட் சிஸ்டர், அதாவது இரட்டை குழந்தைகளான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இரட்டை குழந்தைகளாக இருந்தால் எஸ் அல்லது நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜெண்டர் அவங்க வந்து என்ன ஜெண்டர்னு கேட்பாங்க. அவங்க வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்பாங்க. அவங்களோட பேரெல்லாம் கேட்பாங்க. இப்போ அடுத்து மார்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரீடா அன்மேரீடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்தவா இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. திருமணம் ஆகலைன்னா அன்மேரிடனும், திருமணம் ஆகிருந்தால் மேரீடனும், செப்பரேட்டட் விடோனா விடோனும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்கள் அப்பாவோட பேரை கொடுத்துக்கோங்க. இதுவும் நான் உங்கள் பேருக்கு சொன்ன மாதிரி தாங்க. உங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து அருண்குமார் அப்படின்னா அருணுங்கிறத ஃபர்ஸ்ட் நேம்லேயும் குமாருங்கிறத மிடில்லையும் அவரோட இனிஷியலை வந்து லாஸ்ட் நேம்லேயும் கொடுக்கணும். ஸோ அதனால் அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி அம்மா பேரையும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் திருமணம் ஆகிருந்தால் உங்களோட கணவர் பேரோ இல்லை மனைவி பேரோ கொடுக்கணும். ஸோ அதையுமே அதே மாதிரியே நான் சொன்ன மெத்தட்லேயே கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட தற்காலிக முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கரண்ட்டாக எங்கே தங்கியிருக்கீங்களோ அந்த முகவரியை கொடுத்துக்கோங்க. இதில் அட்ரஸ் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் கண்டிப்பாக உங்களோட டோர் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அட்ரஸ் 2ல் உங்களோட ஸ்ட்ரீட் நேம், அதாவது எந்த தெருவோ அந்த தெருவோட பேரும், 3வது எந்த ஏரியா எந்த கிராமமோ இல்லை எந்த நகரமோ அதோட பேர், கடைசியாக டிஸ்ட்ரிக்ட் பேர் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில் அட்ரஸை கொடுத்துட்டு பின்கோட் கேட்டிருக்காங்க பாருங்கள், அந்த பின்கோடையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் சொந்த ஊரில் உங்கள் சொந்த வீடு இருக்க அட்ரஸை கொடுத்துக்கலாம், இல்லை உங்களோட டெம்பரவரி அட்ரஸ் தான் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னா ஜஸ்ட் இந்த செக் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். அப்படி இல்லைனா உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸை நீங்கள் தனியாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி இன்வாய்ஸை பொறுத்தளவுக்கு கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸாக பெர்மனண்ட் அட்ரஸாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு இன்டிமேஷன் ஃபீஸ் உங்களுக்கு 750 ரூபா அந்த மாதிரி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏதாவது எரர் இருந்தால் அது காட்டும், அந்த எரர் என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீழே வாங்க. ஸோ அகெயின் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ எந்த எரரும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்குள்ளே வந்திருப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் டிகிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்பியர்டாக பாஸ்டான்னு கேட்டிருக்காங்க. பாஸ் பண்ணால் தான் அப்ளை பண்ண முடியும். பாஸ்டுன்னு கொடுத்துட்டு டிகிரி வந்து ஆர்ட்ஸில் முடிச்சிங்களா, சயின்ஸில் முடிச்சிங்களா, காமர்ஸில் முடிச்சிங்களா, இன்ஜினியரிங்கில் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டிகிரியோ அது. அடுத்து உங்களோட காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியோட நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டியோட நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து எப்போ பாஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஓவரால் மார்க் ஷீட்லேயோ இல்லை ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்லேயோ இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்லேயோ இதற்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி எப்போ பாஸ் பண்ணிங்களோ அதோட டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட ஓவரால் மார்க் ஷீட்டை பார்த்து உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த கிளாஸில் முடிச்சிங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா தேர்ட் கிளாஸான்னு பார்த்து அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதே மாதிரியே பிஜி டிகிரி படிச்சிருந்தா பிஜி டிகிரிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரெசன்ட் எம்ப்ளாயர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால முதல்ல எடுத்தோடனே நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அதோட டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் கொடுக்கலாம். அந்த எம்ப்ளாயரோட பேர், நீங்கள் என்ன ரோலில் என்ன டெசிக்னேஷனில் அங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எப்போ இருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுக்கணும். ஃப்ரம்மில் வந்து எந்த இருந்து 2ல் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி டேட் வரைக்கும் கொடுத்துட்டு உங்களோட டியூட்டிஸோட நேச்சர் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போது வேலையை விட்டு நான் போவே இல்லை அப்படின்னா ரீசன் ஃபார் லீவிங்கை விட்டுட்டு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அடுத்து அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணுமானு. ஸோ வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதற்கான ஸ்டேட் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதற்கான சென்டர் எங்கே வேணும்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு கொடுக்கணும். தமிழ் வந்து படிக்க தெரியும்னா ரீடுக்கு டிக் பண்ணுங்கள். ரைட்டு வந்து எழுத தெரியும்னு டிக் பண்ணுங்கள். ஸ்பீக் வந்து பேச தெரியும் டிக் பண்ணுங்கள். இப்போ தமிழை தவிர்த்து எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத அங்கே டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணிட்டு அதே மாதிரியே எழுத தெரியுமா, பேச தெரியுமா, படிக்க தெரியுமா, எது எது தெரியுமோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரியும். ஸோ ஹிந்தி வந்து எனக்கு வந்து பேச மட்டும் தெரியும். அப்படிங்கிறதுனால நான் ஸ்பீக் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள், மறுபடியும் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ்னு கொடுக்குறேன். வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த ப்ரிவ்யூ பேஜில் வந்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸோட ப்ரிவ்யூ வந்திருக்கும். இதில் நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 செக் பாக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஐ அக்ரிங்கிறத கொடுத்துட்டு செகண்ட் பாருங்கள், நான் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ண நேம் தான் என்னோட ஐடி ப்ரூஃப். நான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுக்க சொன்னேன் இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி தான். இப்போ எடுத்துக்காட்டால் உங்களோட பேர் வந்து நித்தீஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நித்தீஷ் கே அப்படின்னு இருக்குன்னா உங்கள் ஆதார் கார்ட்லேயும் நித்தீஷ் கேன்னு தான் இருக்குன்னா அப்படியே நீங்கள் இந்த செகண்ட் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடதில் நித்தீஷ் கருணாநிதி இல்லை நித்தீஷ் கனகராஜ் அப்படின்ற மாதிரி அப்பா பேரும் சேர்த்து இருக்குது, இல்லை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த செகண்ட் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன ப்ரூஃப் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னு கொடுத்தீங்களோ அந்த ப்ரூஃபும் நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற பேரும் ஒரே மாதிரி இருக்குன்னா இந்த செகண்ட் செக் பாக்ஸையும், வேறு மாதிரி இருக்குன்னா இந்த தேர்ட் செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. பாருங்கள், நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எதுவும் மாற்ற முடியாது, எல்லாமே ஓகேவான்னு கேட்பாங்க. இதுக்கு ஓகே கொடுத்துட்டு ஆர் யூ ஷுர் டு கண்டினியூன்னு கேட்பாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனையும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்ன அந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னா உங்களோட இடது கை விரலை வந்து கையில் மை தடவிட்டு ஒரு பேப்பரில் அதை அப்படியே வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கும் இதே மாதிரி 20 to 50 KB தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அப்லோட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதையும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் அப்போ அதை சொன்ன அதே வீடியோவோட லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இருக்குது பாருங்கள், ஐ அப்படின்னு போட்டுட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களோட பேர் வந்து தினேஷ்னு வச்சுக்கோங்க. ஐ தினேஷ் குமார். டேட் ஆஃப் பர்த்ன்னு இருக்குல்ல, அதில் ஐ தினேஷ் குமார் கமா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து 1/1/1999ன்னு வச்சுக்கோங்க. ஐ தினேஷ்குமார் 1/1/1999 அப்படின்னு எழுதி ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஆன் சப்மிட்டட் மீ in the application form is correct, true and valid. I will present the supporting documents as and when required. The signature, photograph and left thumb impression is ஆஃப் மைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதணும். ஒரு பேப்பரில் இங்கே கொடுத்துருக்க இந்த ஃபுல்லாத்தையுமே உங்கள் கையாலேயே எழுதணும். அதுவும் கருப்பு பேனால் எழுதணும், ப்ளூ பெனில் எழுதக்கூடாதுங்க. கருப்பு பேனால் இதை எழுதணும். எழுதி இதையும் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். இதுவும் அதே 20 to 50 KBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒயிட் பேப்பரில் இங்கிலீஷில் கிளியராக பிளாக் இங்கில் தான், கருப்பு பேனால் மட்டும்தான் எழுதணும். ஸோ கருப்பு பேனால் எழுதி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இதில் பாருங்கள் ஐ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேர், அதுக்கப்புறம் நான் டேட் ஆஃப் பர்த் போட்டு அந்த டிக்ளரேஷனை பிளாக் பெனில் எழுதியிருக்கேன். இதே மாதிரி எழுதி சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு செக் பாக்ஸில் அகெயின் வந்து கேப்சா கோட் கேட்டிருக்காங்க. அதில் கேபிட்டல் இருக்கா ஸ்மாலில் இருக்கான்னு பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டானு கேட்டிருப்பாங்க. ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்திருக்கும். ஸோ இதுவே நீங்கள் ஓபிசி கேட்டகரி இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பேமெண்ட் பேஜில் போயிருக்கும். பேமெண்ட் வந்து எஸ்பிஐயோட அஃபீஷியல் பேமெண்ட் பேஜில் போயிட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்படியே டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஃபியூச்சர்ஸ்க்கு இது ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் பிடிஎஃபாக கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த எஸ்பிஐக்கு தெளிவாக அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது எந்த டவுட்